நல்ல ஒரு வீரமான நபர்கள், நல்ல ஒரு புத்தியில் வீரம், பேச்சில் வீரம், செய்கிற செயலில் வீரம், இதெல்லாம் நிறைந்த ஒரு ராசி அப்படின்னா இந்த விருச்சிக ராசி என்பவர்களை சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியை பார்த்திங்கன்னா செவ்வாய் அப்படிங்கிறவர் அந்த போர்க்காரகன் எப்படி போருக்கு போகிற அந்த வீரன் எப்படி அப்படியே வேகமாக இருப்பாரோ அந்த மாதிரி தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் நல்ல ஒரு வேகம் உள்ளவங்க, நல்ல ஒரு பேச்சாற்றல் உடையவங்க அப்படின்லாம் பெயர் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு 6ஆம் அதிபதியான செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனியோடு சேர்ந்திருக்கு. இந்த காலகட்டம் இவங்களுக்கு என்னென்ன மாற்றத்தை கொடுக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும், என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்கும், எந்த விஷயத்தில் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுடைய குலதெய்வம் ஒரு அம்மன் தெய்வமாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வம் கூட ஒரு அம்மன் தெய்வம், அதுவும் ஆக்ரோஷமான அம்மன் தெய்வமாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கருங்காலி மாலையை அணியறதுனால என்ன உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகும், இந்த நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் குறையும். அதனால தான் நாங்கள் இதை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் இதை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பொறுமையை கொடுக்கும், அதற்கு தான் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த சித்திரை மாதம் என்னென்ன மாற்றத்தை கொடுக்கும்போது, குறிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு நிகழும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இழந்ததை மீட்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப சேடாக இன்பம் இல்லாமல் ஒரு மாதிரி தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்தீங்க இல்லையா, அது எல்லாமே இனி வருகின்ற நாட்களில் மாறும். தன்னம்பிக்கையோடு நீங்கள் இறங்குற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமைய போது இந்த இழந்த இன்பத்தை மீட்டு எடுக்க போகிறீங்க இந்த ஆண்டில் அப்படின்னே சொல்லலாம். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய எண்ணம் போல் இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் எப்படி வாழணும்னு நினச்சிங்களோ அப்படி வாழுவீங்க. அதற்கிடையில் சின்ன சின்ன தடைகள், இடைஞ்சல்கள், தேவையில்லாத இன்னல்கள் இதெல்லாம் கொஞ்சம் வரும். அந்த போர்க்காரகன் மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே போராடி வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எந்த காரியம் தடைபட்டு நினைச்சோ அந்த காரியம் இந்த காலகட்டத்தில் சித்தியாகும். அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் ரொம்ப பலமாக இருக்குது, முன்னோர்களுடைய ஆசையும் பரிபூர்ணமாக இருக்குது, குலதெய்வத்தோட அனுகிரகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஏன்னா வளர்ச்சிக்கு என்னென்ன வழிகள்லாம் வேணுமோ அத்தனை வழிகளுமே உங்களுடைய குலதெய்வம் மூலியமாவோ உங்களுடைய முன்னோர்கள் மூலியமாவோ அத்தனை விஷயங்களுமே இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய கிரக அமைப்பு தான் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வளர்ச்சியில் எதெல்லாம் இடைஞ்சலாகவோ பிரச்சனையாகவோ இருந்ததோ வருகின்ற நாட்களில் அந்த வளர்ச்சிக்குண்டான பாதை எல்லாமே உங்களுடைய கண்ணில் தென்படும். ஒரு போராட்டமான இருந்த நிலை மாறி ஒவ்வொரு இடத்துலையுமே சாதகமாக அமையக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுவரை வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருந்த உங்களுடைய புகழ் வருகின்ற நாட்களில் வெளி உலகத்துக்கு தெரிய போகுது. உங்களுடைய கௌரவம், பதவி, முக்கியமான விஐபியோட அறிமுகம், இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய சோதனையெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டோட முடிஞ்சிச்சு நினச்சிக்கோங்க. இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே நீங்கள் சாதனை படைக்க போகிறீங்க. உங்களுடைய ஆத்ம பலம் ரொம்ப அதிகமாக போகுது. தன்னம்பிக்கையோடு தைரியமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொன்னான பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்கள் ரொம்ப நாளாக வீசாக்காக வெயிட் பண்ணுறோம், அது கிடைக்கவே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டில் அதெல்லாம் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு செல்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டில்
அமையும் அப்படின்னே சொல்லலாம். கோச்சார சனி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு தருவார் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாகக்கூடிய கிரக அமைப்பு தான். அதற்கு தேவையான உதவிகளும் இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுநாள் வரையிலும் கடனால் ஒரு சில இன்னல்களை சந்திச்சுக்கிட்டு இருந்த நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஆற்றுலையோ குளத்துலையோ நீந்தக்கூடிய கிரக அமைப்பு இல்லை, கடலில் நீந்த போகிறீங்க. அதுவும் நீந்தி ஜெயிக்க போகிறீங்க. ஒரு ஒளிமயமான எதிர்காலம் உங்களுடைய கண்ணில் தென்படும். அதே மாதிரி உங்களுடைய புகழ் அந்தஸ்து உங்களை பற்றி மற்றவங்களுக்கு இவங்க தெரியாமல் இருந்துச்சு இல்லையா, உங்களுடைய ரகசியங்கள் உங்களுடைய திறமை தெரியாமல் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வெளியில் வரும். அதனால் எதிர்காலம் அப்படிங்கிறது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் நம்பிக்கையாக அந்த காலகட்டத்தில் இறங்குவீங்க. அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வேலையை உங்களுடைய பொறுப்பை கண்ணும் கருத்துமாக இந்த காலகட்டத்தில் செயல்படுத்துவீங்க. உங்களுடைய வீட்லேயும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி கணக்கச்சிதமாக இந்த வேலையை இந்த டைமுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த வேலையை அந்த டைமுக்குள்ளே முடிச்சிடுவீங்க. இப்படி கரெக்டான டைமில் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய கிரக அமைப்பு தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதனால் வரைக்கும் உங்களுடைய திறமையும் உங்களுடைய புகழையும் வெளியில் காட்டிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திறமையை வெளிக்காட்ட போகிறீங்க. அதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும். தேவையில்லாத வம்பில் ஒரு சில இடத்துல மாட்டிக்கிட்டாலும் கூட அதை எப்படி சமாளிக்கணுமோ அப்படி சமாளித்து அந்த எதிரியை வெல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க பிரிந்து தனியாக ஒரு சிலர்லாம் தொழில் செய்வீங்க. அதெல்லாம் நல்ல ஒரு அமோகமான லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே நான் கூட்டு தொழில் தான் செஞ்சிட்ருக்கேன், அதில் ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பமான மனநிலை தான் இருக்கும். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க எப்பவுமே நீங்கள் கொஞ்சம் தனியாக இருக்கிறது தான் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். கூட்டாக சேர்ந்து செய்கிற தொழில்கள் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. ஏன்னா நீங்கள் ஒரு மாதிரி சொல்லுவீங்க, நீங்கள் ஒரு மாதிரி செயல்படுத்தணும்னு நினைப்பீங்க. ஆனால் உங்களுடைய கூட்டாளர்கள் பார்த்திங்கன்னா அதற்கு ஏற்றார் போல் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல மன சங்கடத்தை கொடுக்கும். அதனால் கூட்டு தொழில் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்காது. தனித்தொழில் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில மனக்கசப்பு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற விருச்சிக ராசி என்பர்கள் கொஞ்சம் பிரிந்து தனித்தொழிலாக தொடங்குறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சில மனக்கவலையினால் பிரிந்து இருந்த நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்கள் குடும்பத்தை விட்டு தனியாக பிரிந்திருந்தவங்க இந்த காலகட்டத்தில் குடும்பத்தோடு ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு சிலர்லாம் பிரிஞ்சு கூட இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. சகஜமான நிலை திரும்பக்கூடிய ஒரு யோகம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு குடும்ப பொறுப்பு கொஞ்சம் அதிகமாக இந்த காலகட்டத்தில் வரும். முக்கியமான பொறுப்புலாம் உங்கள்கிட்ட வரும். அதை கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணி நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சகோதர சகோதரி மீது நல்ல அன்பு காட்டுவீங்க. குடும்ப உறவுகள் உங்கள் மேலும் ஒரு தனி ஒரு அன்பை காட்டுவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாராட்டுக்குரியதாக இருக்கும். உங்களுடைய குழந்தைகள் கூட உங்களுடைய பேச்சை கேட்டு இந்த காலகட்டத்தில் நடப்பாங்க. அது உங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுபகாரியெல்லாம் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருக்குது, எங்களுடைய குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமைய மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான பேச்சுவார்த்தை கூடி வரும். கரெக்டாக வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு மேன்மையை நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சில விருச்சிக ராசி என்பவர்கள் அந்த குடும்ப ஒற்றுமையை ஒரு சில அந்நியர்கள் குடும்ப ஒற்றுமையை குலைத்தாங்க இல்லையா, அவங்களாம் இந்த காலகட்டத்தில் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவீங்க. அவங்கள இருந்த இடம் தெரியாத அளவுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எதிரி யார் அப்படிங்கிறது உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரியும். அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கிடுவீங்க. எல்லாதே வாக்குவாதம் செஞ்சு அவங்கள தனியாக பிரிச்சுட்டு அவங்ககிட்ட பேச மாட்டீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வாக்குவாதம் செய்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமான ஒரு சில வம்பு வழக்குகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். நீங்கள் மத்தியஸ்தமாக இருந்து அது முன்பின் யோசித்து ஒரு சுமூகமான தீர்வு காண்பீங்க. அதற்கு மற்றவங்களும் ஒத்துழைப்பாக இருப்பாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டிகள்லாம் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதில் இருக்கக்கூடிய விருச்சிகராசி பெண்கள் ரொம்ப நாளாக திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டு இருந்தால் நம்மளுடைய விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் கொஞ்சம் குறையும். உடல் உபாதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் சுய வைத்தியம் செய்வீங்க, அதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் உரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். பெரியவங்களுடைய நல்லாசியோடு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு நடக்கும். காதல் திருமணம் செஞ்சிட்டு இருக்கவங்க கூட பெரியவங்களுடைய நல்லாசி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வீட்டில் பர்மிஷன் வாங்கி காதலிச்ச பெண்ணையே கரம் பிடிக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். விருச்சிகராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான காலகட்டமாக அமைந்திருக்கு. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமையும். பொது தேர்வில் கூட நிறைய மதிப்பெண் பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும் குரு பகவானும் இருக்கிறதுனால நல்ல ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். ராஜயோகத்தை பெற போகிறீங்க. நல்ல வசதி வாய்ப்புகள் கிடைக்கும். பண வரவு சிறப்பாக இருக்குது. பொருளாதார நிலையும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது குடும்ப பொறுப்பு கொஞ்சம் அதிகமாகும். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். தனவரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு பெறக்கூடிய யோகம் இருக்குது. புதிய வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கடினமான உழைப்புக்கு தகுந்த ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். முதலீட்டாளர்கள் கொஞ்சம் ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் செயல்படுறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க நம்மளுடைய விருச்சிகராசி என்பர்கள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருந்து அந்தணர்களுக்கு உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் கோரையில் முருகப்பெருமானை வழிபடுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் தொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் இந்த விருச்சிகராசி என்பர்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாமையும். அதோடு கூட கருங்காலி மாலையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.